தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் மறைவுக்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் இடைவிடாம உருக்கம் தெரிவித்து இரங்கல் தெரிவித்து வருவது அரசியல் வட்டாரங்களில் பல கேள்விகளை இயல்பாகவே எழுப்ப தொடங்கியிருக்கு. தேமுதிக விரைவில் பாஜகவோடு இணைந்து விடுமா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்படுது. நடிகராக இருந்த விஜயகாந்த் 2005ஆம் ஆண்டு தேசிய முற்போக்கு திராவிட கழகம், அதாவது தேமுதிக அப்படிங்கிற அரசியல் கட்சியை தொடங்கினார். தமிழ்நாட்டு அரசியலில் தேமுதிக கிடுகிடுவென தாக்கத்தை ஏற்படுத்த தொடங்கியது. அதிமுகவோட கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொண்டு பிரதான அரசியல் கட்சியான திமுகவை விட கூடுதல் இடங்களை பெற்று சட்டசபை எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் பெற்று அசத்தினாங்க தேமுதிக. ஆனால் இத்தனை வளர்ச்சியும் திடுதிப்புன்னு காணாமல் போயிடுச்சு. தேர்தல் அரசியலுக்கு சித்தாந்தங்கள் தேவையில்லை தான், ஆனால் வியூகங்கள் ரொம்ப முக்கியமானது. கூட்டணி அரசியலில் நுழைந்துவிட்ட பின்னர் விஷ பரீட்சைகளுக்கு முக்கியத்துவம் தராமல் அறுவடையை தான் கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் காங்கிரஸ் இடதுசாரிகள் தமிழ்நாட்டில் செய்து வராங்க. அப்படிதான் விஜயகாந்தும் செய்திருக்கணும். அதிமுகவுடனான கூட்டணியை முறித்த நிலையில திமுக பக்கம் போயிருந்தா தேமுதிக அப்படிங்கிற கட்சி ஓரளவுக்காவது தாக்கு பிடிச்சிருக்க முடியும். ஆனால் விஜயகாந்த் மனைவி பிரேமலதா என்னும் அரசியல் கூடிய புதுசாக அவங்க கொஞ்சமாக கற்றுக்கிறவங்க, அவங்க கொடுத்த ஐடியாவால் 2016 தேர்தலின் போது மக்கள் நல கூட்டணியில் இணைந்து முதலமைச்சர் வேட்பாளராகவும் விஜயகாந்த் முன்னிறுத்தப்பட்டார். அன்னைக்கோட தேமுதிகவின் தலையில் மண்ணெளி போடப்பட்டு எழுந்திருக்கவே முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது தேமுதிக. தேமுதிகவுக்கு இப்போது வாக்கு சதவீதம் 0.5 விழுக்காடுக்கும் குறைவு அப்படிங்கிறது தான் பரிதாபமான நிலையாக இருக்கு. எந்த ஒரு பிரதான கட்சியும் ஒரு சீண்டாத நிலைக்கு தேமுதிக போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். விஜயகாந்த் மறைவு தமிழ்நாட்டு மக்களிடம் ஒரு மிகப்பெரிய அனுதாபத்தை ஏற்படுத்துச்சு. விஜயகாந்த் மறைவு செய்தி கேட்டு மூலை முடுக்குகளிலிருந்து எல்லா தலைநகர் சென்னை நோக்கி லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அஞ்சலி செலுத்தினாங்க. ஆனால் ஒட்டுமொத்த அனுதாபத்தையும் விஜயகாந்த் சமாதியில் நின்று 5 நிமிடம் பேசிய பிரேமலதா ஒட்டுமொத்த அந்த அனுதாபத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். விஜயகாந்த் சமாதியில் நின்று கொண்டு பிரேமலதா விஜயகாந்த் பேசிய பேச்சு யாருமே ரசிக்கலை. இது ஒருபுறம் இருக்க, தேமுதிகவின் எதிர்காலம் என்னவாகும் அப்படிங்கிற விவாதங்களும் நடந்து கொண்டிருக்கு. இப்போ திடீர்னு தேமுதிக மீது பாஜக அதீதமான கரிசனையும் அனுதாபத்தையும் வெளிப்படுத்துவது ஏன் அப்படிங்கிற கேள்வியும் பிரதமமாக எல்லாருக்கும் எழுப்புது. திருச்சியில் 20,000 கோடி அரசு திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து புகழஞ்சலியும் செலுத்தினார். இப்போ தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் விஜயகாந்துக்கு பக்கமாக புகழஞ்சலி செலுத்தி பதிவுகளை வெளியிட்டிருக்காரு பிரதமர் மோடி. பிரதமர் மோடி மற்றும் பாஜகவின் இந்த அனுதாபம் தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்கதா அப்படின்னு மட்டும் கடந்து போயிட முடியாது. தேமுதிகவுக்கு இருக்கிற சொற்ப வாக்கு வங்கியும் கூட விட்டு வைக்காம கூண்டோடு அப்படியே தேமுதிகவையே பாஜகவோடு இணைத்துக் கொள்கிற ஒரு வியூகமாக தான் இதை பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு 2.5 விழுக்காடு வாக்கு வங்கி இருக்கு. இதில் தேமுதிகவின் 0.5 விழுக்காடு வாக்கு வங்கி சேருவது அப்படிங்கிறது ஒரு வகையில் பாஜகவுக்கு ஆதாயம் தான். இதுக்கு பிரதிபலனாக ஏதாவது ஒன்று பிரேமலதா விஜயகாந்துக்கு அவங்களுடைய குடும்பத்துக்கு கொடுத்துட்டா போதும் அப்படின்னு பாஜக கணக்காக இருக்கலாம் அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் சொல்றாங்க. ஒட்டுமொத்தமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக அப்படிங்கிற கட்சி அப்படியே முழுவதுமாக அதை ஆக்கிரமிப்பு பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு அஸ்திரத்தை பிரதமர் மோடி முதல் அத்தனை பாஜக தலைவர்களும் சரமாரியாக ஏவி கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பட்டவர்த்தனமான உண்மையாக இருக்குது. தேமுதிகவை இனியும் ஒப்புக்கு சப்பானியாக நடத்தி கொண்டிருக்காம பாஜகவோடு இணைத்து விடலாம் அப்படிங்கிற முடிவு பிரேமலதா விஜயகாந்த் எடுத்தால் கூட குறைந்தபட்ச கௌரவமானவாது இருக்கும் அப்படின்னு சுட்டிக்காட்டுறாங்க அரசியல் விமர்சகர்கள். தேமுதிகவுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட தொண்டர்கள் இருக்காங்க, விஜயகாந்தை விரும்பக்கூடிய பல பேர் இருக்காங்க. அவர்களுக்கு எல்லாம் இந்த தேமுதிகவுடைய அடுத்த கட்ட நிலை என்னவாகும் அப்படிங்கிற கேள்வி அதிகமாக எழுந்திருக்கு.